அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் தாள் 2, நவீன காலத்திற்கான யோகா, யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ். அலகு 3, மனவளம், ஸ்ட்ரீம்லைனிங் ஆஃப் மைண்ட் மற்றும் அலகு 5, சிறப்பு தவங்கள், ஸ்பெஷல் மெடிடேஷன்ஸ். இந்த வகுப்பை நமக்கு நடத்தி தருவதற்காக கே நகர் மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் டாக்டர் RSK பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். அம்மா அவர்கள் MSc மேக்ஸ், MEd, MPhil முடித்தவர்கள். MA, MPhil இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்திருக்கிறார்கள். ஹவு யோகா ஃபெசிலிட்டேட்டட் மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி இன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற தலைப்பில் PhD பட்டம் பெற்றவர். 1989 முதல் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் மேக்ஸ் டீச்சராக பணியாற்றி வந்திருக்கிறார். மனவளக்கலையில் தன்னை 1995 முதல் இணைத்து கொண்டு சேவை புரிந்து வருகிறார். கே நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் பொறுப்பாசிரியராக 1999 இருந்திருக்கிறார். போலீஸ் ட்ரெய்னிங் அகாடமியில் 2 ஆண்டுகள் மனவளக்கலை சேவை புரிந்திருக்கிறார். கே நகர், அசோக் நகர், டி நகர் சப் சென்டர்ஸில் சேவை புரிந்திருக்கிறார். வீட்டிலேயே தவ மையமும் வைத்துள்ளார். ஆழியாரிலும் சேவை புரிந்திருக்கிறார். மாணவர்களுக்கான யோகா வகுப்புகள் ஆங்கிலத்தில் எடுத்துள்ளார். ஆன்லைன் வகுப்புகளும் எடுத்து வருகிறார். 2022 ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அம்மாவிற்கு பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளது. இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தே கொன்ற அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என்னை அறிமுகம் செய்து வைத்த உமா அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாம இந்த உடல் நலம் என்ற தலைப்பில் நேற்று ஒரு 3 அலகுகள் பார்த்தோம். உடல் நலம் மற்றும் உடல் அமைப்பு அப்படிங்கிற தலைப்பு பார்த்தோம். அதுல நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, உடல் நலத்தை எப்படியெல்லாம் நாம பாதுகாத்துக்கணும்,
இந்த உடம்பு எதால் ஆனது, எத்தனை உடல்கள் இருக்கு, நோய்க்கான காரணங்கள் என்ன, அப்ப நாம் அதுக்காக என்ன செய்யணும், உணவில் அளவு முறை, 5 அளவு முறை இதெல்லாம் தேவை. அதோடு சேர்ந்து நம்மளுடைய குண்டலினி யோக பயிற்சிகள் அதெல்லாம் நேத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உயிரை நாம வளப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான பயிற்சி முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காயக்கல்ப பயிற்சியினுடைய நோக்கம், அதை எப்படி செய்யறது, அதனுடைய பலன்கள் என்ன, இதெல்லாமும் நேற்றைய வகுப்புல பார்த்தோம். தொடர்ந்து தவம் அப்படிங்கும் பொழுது ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், அந்த தவங்களை பத்தியும் நேற்று நாம பார்த்தோம். சோ இன்றைய வகுப்புல நாம மனவளம் பற்றியும் சிறப்பு தவங்களை பற்றியும் பார்க்கறதுக்கு இருக்கோம். இப்போ மனவளம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவகாந்தமே மனம் அப்படின்னு சொல்றோம். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, உயிரின் படர்க்கை நிலையே மனம். The extended activity of life force is called mind அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீவகாந்த அலை புலன்கள் மூலம் புற உலகோடு தொடர்பு கொண்டு பெறுகின்ற ஒரு அனுபவங்களே கருமையத்தில் இருப்பாகி அவ்வப்போது நமக்கு எடுத்து காட்டின்றிருக்கு. அந்த அனுபவம் தான் நமக்கு மனமாக, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5ஐயும் உணரக்கூடிய தன்மையில இப்ப இதை பார்க்கிறோம், இதை செய்யறோம், இதை சுவைக்கிறோம், இது நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கு தோணுறதே அதுதான் நமக்கு மனமாக செயல்படுகிறது. சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா மனித வாழ்வினுடைய விளை நிலம் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவனே மனிதன். அந்த மனதிலிருந்து தான் எண்ணம், சொல், செயல் என்ற 3 விதமான தொழில்களும் நடக்கும். பொதுவா நம்மை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல், உயிர், காந்தம், மனம் என்ற 4ஐயும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நேற்றைய வகுப்புல நாம உடலை பற்றி, உயிர், ஓரளவுக்கு காந்தத்தை பத்தியும் பார்த்தோம். மனதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் சொல்லியிருக்கோம். அப்ப உடலை பத்தி பார்க்கும் பொழுது உடல் பஞ்சபூதங்களின் கூட்டுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதங்களின் விண்களின் கூட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு விண்ணும் ஒரு தனித்து இயங்கின்றிருக்கு, அதுவே நமக்குள்ள உயிராகவும் இருக்கு. ஒரு விண் என்பது கோடிக்கணக்கான இறை துகள்களின் தொகுப்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே நேரத்துல நேத்து நாம காயக்கல்ப வகுப்புல ஜீவகாந்தத்தினுடைய ஒரு டெபினிஷனும் பார்த்தோம். உயிரினங்கள்ல உள்ள உயிர் துகள்கள் தற்சூழல் வேகம் கொள்ளும் பொழுது உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய இறை துகள்களிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த இறை துகள் என்கின்றதே காந்தம் ஆகும். விண்கரைய காந்தமாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மனசினுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் பண்ணுறது. எதெல்லாம் பார்க்குறோமோ அது அத்தனையும் சுருக்கி வச்சுக்கிறது, எப்பெல்லாம் தேவையோ அப்போ அது விரித்தும் காட்டுறது. அந்த சுருக்கி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். இருப்பாக வைத்துக் கொள்கிறது, பதிவாக வைத்துக் கொள்கிறது அப்படின்னு எல்லாம்.
அப்ப எங்க பதிவாக வைக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய அனுபவங்கள் அத்தனையையும் அது நம்மளுடைய கருமையத்துல பதிவாக சுருக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் அதை மூளை செல்கள் வழியாக எண்ணங்களாக பிரித்து காமிக்கிறது. அந்த மூளை வழியாக எண்ணமாக விரித்து காமிக்கிறதே, அது அப்பப்போ வந்து எந்த மாதிரியான தேவை இருக்கு, அதாவது அது என்ன சொல்லலாம்னா, தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ப ஜீவகாந்த அலையில நம்மளுடைய எந்த ஃப்ரீக்குவன்சில நாம அதை பதிச்சு வச்சிருக்கோமோ அதே ஃப்ரீக்குவன்சிக்கு போகும் பொழுது அது நமக்கு எண்ணமாக வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஒர்க் பிளேஸ், இது ஒன்று நம்ம இப்போ நினைச்சு பார்க்குறோம். இல்லை எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு போயிருக்கோம் நினைச்சு பார்க்குறோம்னா அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு உடனே நம்மளுடைய மன அலைச்சூழல் போகுது. அப்போ அங்கே எதெல்லாம் நம்ம பார்த்தோம், நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாரு, ஃப்ரெண்ட்ஸ் யாரு, காலேஜில், அப்படியே அந்த வரிசையாக நமக்கு எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு இல்லையா? இப்போ அது மாதிரி இங்க சுவாமிஜி நமக்கு வந்து ஒரு பாடல் மூலமாக நமக்கு விளக்குறாங்க. பசுவொன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணில். அந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பசுவை நாம பார்க்கிறோம். அது பார்க்கும் பொழுது அந்த பசுவிலேருந்து வரக்கூடிய ஒளி அலை நம்மளுடைய கண்ணுக்குள்ள வந்து குவியறது. அதாவது பசு மட்டும் இல்லை, இங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு மலையவே பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கெட்டி தூரம் வரை இருக்கக்கூடிய புல்வெளி, சமவெளி, எது வேணாலும் பார்க்கலாம். எதை பார்த்தாலுமே நம்ம கண்ணுக்குள்ள குவிஞ்சது எப்படி மாறுறது? ஒரு கொசு அளவில் மாறுறது. அடுத்தது அது எங்க போறதுன்னா, அப்படியே டீகோடிங் மூளையில் புள்ளி அளவில் சுருங்குகிறது. இந்த மூளையில பதிஞ்சது அப்படியே ஜீவகாந்த களத்துல அப்படியே பரவி அப்படியே மூளையில இருந்து நம்ம முதல்ல இப்ப புள்ளியாருது, அப்புறம் காந்த கருமையத்துல பதிவு செய்யறது. இது கண்கள் எதை பார்த்தாலுமே இப்படிதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாத்துலயுமே பரவுறது அது. ஸோ பரவி கருமையத்துல இருப்பாக வச்சிடுறது. தேவையான போது அதை நமக்கு விரிச்சு காமிக்கிறது. இப்ப இதுல அங்க பார்த்த காட்சி கண்ணில் நம்ம கண்ணுக்கு மட்டும் பார்த்தோம் இல்லையா? ஆனா அப்படி இல்லை. நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக நம்ம எதை அனுபவிச்சிருந்தாலும், இப்ப காதின் மூலமாக ஒரு பாட்டை கேட்கிறோம். அப்போ அதுவும் என்ன ஆகும்னா, அந்த ஒலி அலைகள் காதில் பட்டு மூளைக்கு போய் ஒரு புள்ளி அளவுலதான் சுருங்கும். மறுபடியும் அது ஜீவகாந்த அலையில பரவி அப்படியே பதிவாகி கருமையத்துல போய் சேர்ந்து அங்க இருப்பாக மாறிடும். நம்மளுடைய மற்ற புலன்கள் என்ன? மூக்கு, நாக்கு, தோல். அதே மாதிரிதான் மூக்கின் வழியாக ஒரு பூவினுடைய வாசனை, இல்ல ஒரு லட்டு, அப்படியே லட்டு வாசனை வந்த உடனே நம்ம என்ன சொல்ல முடியறதா, இது திருப்பதி லட்டு. அந்த வாசனை வரும்போதே தெரிஞ்சுடுறது, நமக்கு கண்ணால் கூட பார்க்க வேண்டாம். அப்போ அந்த அளவுக்கு அந்த மூக்குல அந்த வாசனை என்பது பதிவாக நமக்கு மூக்கின் வழியாக அந்த வாசனை போய் அப்படியே மூளையில அழுத்த புள்ளி வடிவாக போய் நம்மளுடைய ஜீவகாந்த களத்துல பரவி கருமையத்துல இருப்பாகி மாறிடும். சோ வாசனை மட்டும் இல்ல, சுவைதான். இப்போ நமக்கு இங்க ஒரு ஒரு இடம் ஒன்று உண்டு, காஃபி ஷாப் ஒன்று உண்டு. அங்க பாத்தீங்கன்னா 90 வகையான காஃபி அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா, பால் விடாதது, பால் விட்டது, சக்கரை போட்டது, அந்த மாதிரி தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஆனா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு சுவை. இப்ப நம்ம அதை சுவைக்கும் பொழுதே, ஓ இது இந்த இந்த சுவை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியறது. அதெல்லாம் எப்படி நமக்குள்ள சொல்ல முடியறது அப்படின்னா, இதுதான் என்ன, நம்மளுடைய நாக்கு முதல்ல அதை உணர்றது, அந்த உணவை சுவைச்சு, மனம் அந்த சுவையை மூளையில சுருக்கி வச்சு கருமையத்துல தெளிவு பெற்ற அலையாக சேர்த்து வைக்கிறது. அதே மாதிரி தோலின் மூலமும் எந்த ஒரு பொருளை தொட்டு பார்த்தோம் உணர்றோமோ, அடுத்த தடவை அதை தொடும்போது, ஓ இது இது வந்து பிளாஸ்டிக், இது மரம், அப்படி இரும்பு, அப்படி நம்மளால
கண்ணை மூடிண்டு தொட்டு பார்த்தாலே சொல்ல முடியறது. இப்ப இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக போகக்கூடிய ஜீவகாந்தம். அதை உணர்ந்து நமக்கு மனமாக வந்துட்டு இருக்கு. அப்போ சுருக்கி வைப்பது கருமையத்துல, விரித்து காட்டுதல் அப்படிங்கிறது தான் என்னவாகுது, மூளையில மறுபடியும் வந்து கருமையத்திலிருந்து மூளைக்கு கொண்டு வந்து ஜீவகாந்த அலையை விரிச்சு நமக்கு எண்ணமாக மலர்த்தி காமிக்கிறது. சோ பசுவா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், வாசனை, இனிப்பு, எதை தொடருமோ அந்த பொருள் அத்தனையுமே நமக்கு எண்ணமாக வருது. இந்த ஜீவகாந்தத்தினுடைய தொகுப்பு தான் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பாடி, அதாவது நேத்து பார்த்தோம் இல்லையா 3 விதமான உடல், காரண உடல், காந்த உடல் அப்படின்னு. அந்த உடல்ல தான், காந்த உடல்ல, காசல் பாடியில தான் இது அத்தனையுமே இருப்பாக அப்படியே பதியறது. இப்ப நாம ஜீவனுடைய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 8ம் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணுது. ஒண்ணு இல்லாட்டா ஒண்ணு செய்ய முடியாது. அதனாலதான் சுவாமி சொல்றாங்க, இதில் ஒன்று இல்லை என்றாலும் விட வேண்டும் ஜீவன் என்ற பொருளை அப்படின்னு, பெயரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 8 என்னென்ன அப்படின்னா, உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இப்ப இந்த உடல் அப்படின்னு பார்க்கும்போது நேத்தே பார்த்தோம், இது வந்து பஞ்சபூதங்களின் கூட்டு. விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5 பௌதீக பொருட்களால் ஆனது உடல். உயிர் என்ன? விண் வந்து ஓடுறது. இப்போ ஒரு ஜடப்பொருளை எடுத்துட்டோம்னா அதுவுமே பஞ்சபூத கூட்டு தான். ஆனா அது விண் வந்து ஓட்டம் இல்லை. ஆனா எப்போ அந்த விண் சுற்றோட்டமாக ஓட ஆரம்பிக்கிறதோ அங்கேதான் உயிர் உண்டாகுது. அப்போ இந்த விண் உடலில் ஒரு சுற்றோட்டமாக ஓடும் பொழுது அது உயிரோட்டம். அப்போ நமக்கு நேத்து என்ன பார்த்தோம், அந்த சுழன்று ஓடும் பொழுது அதுல இருந்து இறை துகள்கள் வெளியில வருது, அதுவே ஜீவகாந்த அலை. சோ இருக்கின்ற இறை துகள் உள்ள இருந்து அப்படி வெளியில வீசுறது. அப்படி வீசி வெளியில வரும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுத்த வெளியில அப்படி உராய்ந்து காந்த தன்மையோடு அது வெளியில வரும் பொழுது அதை ஜீவகாந்த அலை அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்தம் உடம்பு முழுக்க இருக்கு. நம்ம எந்த ஒரு பொருளும் ஒரு சுற்றோட்டம் அப்படின்னு வச்சிருந்தது அப்படின்னா அதற்கு வந்து ஒரு மையம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் நேற்று. ரத்த ஓட்டத்துக்கு வந்து நம்மளுடைய இதயம் மையமாக இருக்கு, காற்றோட்டத்துக்கு நுரையீரல் இருக்கு, வெப்பத்துக்கு நம்மளுடைய தொப்புள், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த ஜீவகாந்த ஆற்றல் அப்படி சுற்றோட்டமாக ஓடிண்டே இருக்கிறதுனால ஒரு நம்ம உடம்புக்குள்ள ஒரு துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிற ஒரு தத்துவப்படி நம்மளுடைய உடலினுடைய மையத்துல அதுக்கு ஒரு திணிவு ஏற்படுறது. அந்த திணிவு பெறக்கூடிய இடத்தை தான் நாம கருமையம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஜீவகாந்தம் ஐம்புலன்கள் வழியாக செலவாகும் பொழுது அழுத்தம், ஒளி, சுவை, மனம்னு பார்த்தோம், உணர்றோம்னு பார்த்தோம். அதே ஜீவகாந்தம் நம்மளுடைய மூளை செல் வழியாக வெளியேறி இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை வருதுன்னா அதற்கு மூளைதான் முக்கிய காரணமாக இருக்கு. ஏன்னா அது மூளை வழியா இயங்கினாதான் இதை உணர முடியும். ஸோ பிரெயின் ஒர்க் பண்ணலன்னா வேற வார்த்தையில சொல்லிடுவாங்க, ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது சொல்றாங்க இல்லையா, பிரெயின் டெட் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மூளை வேலை செய்யலை அப்படின்னா அந்த உடல் இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்ப அடுத்ததாக உள்ளம் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள போய் இருப்பா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆதியில இருந்து சுத்த வெளியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ பேஷண்ட் மாத்திரம் உள்வாங்கிண்டே இருக்கு. அந்த உள்வாங்கிண்டே இருக்கிறதுனாலதான் அதுக்கு உள்ளம்னு பேரு. சோ பிறப்பு முதல் இறப்பு வரை
நடைபெற்ற அத்தனை இயக்கங்களும் ஒரு வித்து தொடராக வந்த முன்னோரு இயக்கங்களும் காந்த அலையில் சுருக்கம் பெற்று அப்படியே இருப்பாயிருக்கு. அதை உள்ளம் அல்லது ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால்தான் சொல்றோம் ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்படியே என்ன பார்த்தாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, தெரிஞ்சு பண்ணினேன், தெரியாம பண்ணினேன், அறிந்து பண்ணினேன், அறியாம பண்ணினேன், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல். ஏன்னா சுவாமியோர் செய்ய நினைத்த சோதனைகள் அத்தனையும் என்ன விதமாய் பதிந்ததோன்னு சொல்லுவாங்க. நான் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அது கூட அப்படி சும்மா விளையாட்டாதான்ப்பா சொன்னேன், விளையாட்டாதான் செஞ்சேன், விளையாட்டா நினைச்சேன், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அத்தனையுமே உள்ள போய் சுருக்கத்துல இருந்துடும், அப்படியே உள்ள போயிடும். அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அது மாதிரி உள்ள போகக்கூடியது ஆன்மா அல்லது உள்ளம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மனம், இது நம்ம பதிலேருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றுக்கு ஏற்ப மறுபடியும் அந்த கருமையத்திலிருந்து எடுத்து மூளையில விரித்து எண்ணமாக மலர்த்தி காட்டிக்கொண்டே இருப்பது மனம். புலன்கள் அப்படின்னு சொல்லும் போது தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்னும் ஐம்புலன்கள். இது ஐ உணர்வுகளாக அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கோம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட மன அலைச்சுழல்ல ஏற்படுறது, மன அலைச்சுழல்ல பதிவாகுது. எப்போதெல்லாம் நாம் அந்த குறிப்பிட்ட அலைச்சுழல் வேகத்துக்கு போறோமோ அப்ப அது நமக்கு எண்ணங்களாக மலர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப சாதாரணமா ஒரு மனிதனுடைய மன அலைச்சுழல் வேகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 40க்கு மேல இருக்கு. அதாவது 1 to 40 இருக்கும் பொதுவா. அது நம்ம என்ன சொல்றோம்னா மென்டல் ஃப்ரீக்வன்சி 1 to 40. இது நம்ம இப்ப பேசுறோம் இல்லையா, பேசும்போது பேசுறது, பார்க்கறது கொஞ்சம் வேகமான ஒரு சூழல்ல இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பீட்டா வேவ்ஸ்னுடைய சுற்று எப்படி இருக்கும் அப்படின்னா 14 to 40 இருக்கும். 20 to 25 அக்செப்டபிள். அதுக்கு மேல போகும் பொழுதுதான் வேண்டாத விளைவுகள் எல்லாம் நமக்கு வருது. 14 to 25 ஓகே, 25 மேல போனா ஆபத்து. ஆனா 40 வரைக்கும் அந்த மன அலைச்சுழல் வேகம் போகும். அதை நாம பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம தவம் எல்லாம் செய்யறோம் இல்லையா, ஆகினை, துரியம் அப்படிலாம் தவம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்த மன அலைச்சுழல் வேகம் குறைய ஆரம்பிக்கிறது. எவ்வளவு குறையிறது? இந்த 14க்கு கீழே இறங்கிடும். 14க்கு கீழே இறங்கினாலே நமக்கு இந்த அக்செப்டன்ஸே வந்துடும். ஓ, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன நடக்கிறதோ அது நன்மைக்காகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துடும். அப்ப நம்ம தவம் செய்யும் பொழுது ஆல்பா வேவ்க்கு வந்துடும். அது 8 to 13. அப்போ கொஞ்சமாவது கண்ணை மூடி அப்படி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாலே மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாம துரியாதீதத்தை பத்தி நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப துரியாதீதம் என்ன பண்றோம், அப்படியே ஆகினை துரியத்திலிருந்து துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், அப்படியே சூரியனை மையமாக கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்ம மனசு விரியறதே. மனம் விரிய 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 நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிட்டே வருது. அப்ப அங்க போகும்போது அந்த சக்தி களம்னு சொல்லக்கூடிய அந்த பேரியக்க மண்டலம் முழுக்க போகும் பொழுது நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் 7 to 4 என்ற அளவுல நிக்கிறது. அதுக்கும் மேல அப்படியே போய் போய் அந்த கும்மி இருட்டு என்று சொல்லக்கூடிய சுத்த வெளி, ஆதி அனாதின்னு சொல்லக்கூடிய அந்த இறைநிலையோட போய் இணையும் பொழுது நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகம் 1லிருந்து 3க்கு குறையிறது. இது எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இசிஜி அது எல்லாருக்கும் தெரியும், அது எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு. ஆனா இங்க நாம பயன்படுத்தக்கூடியது விஞ்ஞான கருவி எலக்ட்ரோ என்செப்ளோகிராம்
EEG என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை நாம பயன்படுத்தி நம்மளுடைய மன அலைச்சுழல் வேகத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது தவத்துலதான் இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு போவோமா அப்படின்னா இல்ல. சில நேரம் தூக்கமும் நமக்கு இந்த ஃப்ரீக்குவென்சி தான் கொடுக்கும். ஆனா தூக்கத்துல நமக்கு ஒரு விழிப்பு நிலை இருக்காது. இங்கே விழிப்பு நிலையோடு இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு. சோ ஒரு ஆழ்ந்து தவம் ஏற்றும் பொழுது நமக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிஸ் மாறுறது. ஃப்ரீக்குவன்சி குறைய குறைய மனம் ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போகிறது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைதியான ஒரு நிலைக்கு வந்துடுறது. இப்ப இதுல எதெல்லாம் பார்க்கிறோமோ செய்யறோமோ அதெல்லாம் தான் நமக்கு எண்ணம் சொல் செயலாக வருது. எந்த ஒரு எண்ணம் சொல் செயலுக்கும் ஒரு விளைவு என்பது நிச்சயமாக இருக்கும். நான் சும்மாதான் நினைச்சேன், சும்மாதான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை. எண்ணத்தின் நேத்தியும் நம்ம பார்த்தோம், இயற்கை எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும் அப்படின்னு. எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆக எது எப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள இருக்கோ அதுதான் முதல்ல எண்ணமாக வந்துதான் சொல்லாக வரும். சொல்லுதான் என்னவாக மாறும்? செயலாக மாறும். செயலுக்கு ஏற்ற விளைவு நிச்சயம் உண்டு. எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, யாரு செஞ்சாலும் சரி. அது பாக்யலட்சுமிக்கு ஒரு மாதிரி, ராஜலட்சுமிக்கு ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே, எல்லா மனிதனுக்கும் அவனுடைய செயலுக்கு ஏற்ற விளைவு நிச்சயமாக உண்டு. சோ எப்படிப்பட்ட எண்ணம் சொல் செயல் விளைவு வருகிறதோ அது அத்தனையுமே அவங்களுடைய உடல்ல பதிவாக விழுந்துடும். இதுல என்ன பியூட்டின்னா, எப்படிப்பட்ட பதிவு நம்மளுடைய கருமையத்துல இருக்கோ அதுக்கு தக்கவாறுதான் மீண்டும் எண்ணம் சொல் செயல் விளைவு எல்லாம் வந்துட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிள். அப்ப என்ன செய்யணும்? நமக்குள்ள நல்ல பதிவுகளை ஏற்படுத்தணும். இப்ப நல்ல பதிவுகள் வரணும்னா எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்களும் நல்ல சொல்லும் செயலும் இருக்கணும். அப்ப விளைவும் நல்லதாக இருக்கும். ஏற்கனவே இருக்கே அப்படின்னா அதை மாற்றி மேல் பதிவாக நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்களை மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே மீண்டும் 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 வரும் பொழுது வேண்டாததெல்லாம் அடியில அப்படியே உள்ள தங்கி போயிடும். மேல இருக்கிறதே நம்மளுடைய பழக்கத்துல வந்துட்டே இருக்கும். அதற்கான விளைவுகளும் பதிவுகளும் நமக்கு நல்லதாகவே இருக்கும். சோ அந்த விளைவு பதிவுல எப்படி எதை நமக்கு கொடுக்கறதுன்னா இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படிங்கிற விளைவுகளை கொடுக்கறது. இந்த விளைவுகளும் நம்மளுடைய கருமையத்துல பதிவாக மாறுறது. இந்த மனதிற்கு ஒரு 10 விதமான நிலைகளை சொல்றாங்க. இதுல உணர்ச்சி, தேவை, முயற்சி, விளைவு, அனுபோகம், அனுபவம் என்று சொல்லக்கூடிய 7ம் நமக்கு பழக்க பதிவாக எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா கடைசியில வரக்கூடிய இந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய விளக்கப்பதிவு, முதல் 7ம் பழக்கப்பதிவு, கடைசியில் இருக்கக்கூடியது விளக்கப்பதிவு. முதல் 7 எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆனா மனிதனுக்கு மட்டும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒரு தெளிந்த முடிவை எடுக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப இதுக்கு நிறைய நம்ம உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப பசிக்கிறது அப்படின்னா பசி என்பது ஒரு உணர்ச்சி, ஒரு சென்ஸ் இல்லையா? பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஒரு தேவை, இதான் சாப்பிடணும்னா வீட்டுல செஞ்சு சாப்பிடணுமா வெளியில வாங்கி சாப்பிடணுமான்னு ஒரு முயற்சியை நாம எடுக்கிறோம். அந்த முயற்சியை எடுக்கும் போது அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வர செயல்படுத்துறோம். எந்த செயலுக்குமே ஒரு விளைவு உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த விளைவு வரணும்னா அது சாப்பிடுறதுங்கிறது அனுபோகம். அந்த அனுபவத்துல இருந்து வருவதுதான் அனுபவம். அப்போ இப்ப ஏற்கனவே என்ன சாப்பிட்டோம் இப்ப என்ன சாப்பிடுறோம்னு ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறோமே, அது எல்லாமே அந்த அனுபவத்திலிருந்து வர்றதுதான். அதை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்றது ஆராய்ச்சியினுடைய ஒரு முடிவாக இருக்கும்.
ஸோ எல்லா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு என்ஜாய்மெண்ட்லேருந்து வரக்கூடியது தான். ஸோ இப்போ வந்து நேற்று ஒன்று சாப்பிட்டோம், இன்னைக்கு அது வயிற்றுக்கு சரியா இல்லை அப்படின்னா நாளைக்கு அதை சாப்பிடக்கூடாது. வேண்டாம், இது எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லணும். ஐயோ இல்லை நல்லா இருந்தது, நாக்கு ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு அடுத்த நாளும் எடுத்தோம்னா நம்மளுடைய எண்ணத்துல தெளிவு இல்லைன்னு அர்த்தம். நம்மளுடைய ஆராய்ச்சி தெளிவு, அந்த முடிவு அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் விளக்கப்பதிவுக்கு வரல, பழக்கப்பதிவுல தான் இன்னும் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்க இதை பொறுத்து தான் நம்மளுடைய உடல்ல வலி நோய் எல்லாமே வருவதாக இருக்கு. ஸோ பழக்கப்பதிவும் விளக்கப்பதிவும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடக்கூடியதாகத்தான் இருக்கு. மனசு சொல்லும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. இப்போ ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம், சாப்பிடணும்னு தோணுறது, மனசு சொல்லறது இல்லை நேற்று தான் டயபெட்டிக்ஸ்னு இருக்கு சொல்லி ஜாஸ்தி இருக்கு, இத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்துருக்கேன் சாப்பிடாத அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் பழக்க பதிவுலேருந்து என்ன வருது, இல்லை இல்லை இப்போ கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, சரி ஒரு மாத்திரை ஜாஸ்தி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கிறது. பழக்கம் வந்து அந்த சுவை அனுபவத்துல எடுத்துக்கோ சாப்பிடு அப்படிங்கிறது. விளக்கப்பதிவு என்ன சொல்றது, இல்ல வேண்டாம் உடம்புக்கு ஒத்துக்காது, ஏற்கனவே நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது வேணாம் சொல்லறது. இப்ப இது ரெண்டுலயும் எது ஜெயிக்கிறதோ அதுதான் நாம. இப்ப இல்லப்பா வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நாம விளக்கத்துல இருக்கோம்னு அர்த்தம். இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பழக்கப்பதிவுல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அது நமக்கு வந்து அகத்தவம் அகத்தாய்வு செய்ய செய்யதான் அது எல்லாமே மாறும். இப்ப நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து எல்லைகள் அப்படின்னு சொல்லுவோம். கோஷம் அப்படிங்கிறது எல்லைகள். இது வந்து அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 கோஷங்களாக பிரிக்கிறாங்க. உரை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது மனம் வந்து எங்கே மையம் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தான். எப்ப பாரு இந்த உடல் தேவைகளை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கு. அதாவது என்ன சாப்பிடணும், என்ன உடுத்திக்கணும், அதாவது புறமன அளவுலயே நம்மளுடைய கருவிகளை நம்ம வந்து நம்மளுடைய பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா அது அண்டமய கோஷம், புறம் மனமாக இருக்கக்கூடியது. வாழ்க வளமுடன்மா. உங்களோட ஆடியோ கேட்கலைங்க. வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு ஏதோ சிக்னல் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாங்க. அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஷேரிங் வருமா? சொல்லுங்கம்மா. ஷேர் இமேஜ் ஃப்ரம் ஃபைல். ஐயா நான் அப்படியே எடுத்துட்டுமா அது இது போடாம? எனக்கு அது லேப்டாப் கனெக்ட் ஆச்சுன்னா ஷேர் அப்படியே வந்துடும். சரிங்கம்மா. லேப்டாப் கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பி இன்னொரு இதில் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணலாமா? இப்போ நான் எது வரைக்கும் சொல்லும்போது வந்ததுங்கய்யா எனக்கு தெரியல. ஓகே, ஆமாம்மா. நான் கோஷங்கள் பத்தி பேசிட்டு இருந்தேன். கோஷங்கள் வந்ததா? அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம் எல்லாம் அம்மா கொஞ்சம் வந்துருச்சுங்கம்மா. அது வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்கம்மா. அன்னமய கோஷம் இப்பதான் போயிருக்கு. ஓகே ஓகே. ஆமா, அதான் நீங்க போன உடனே தான் நீங்க லைன்ல வந்தீங்க.
சரி. அதுதான் எனக்கு இங்கே வந்தது ஆக்சுவலா, அதாவது கனெக்டிங் அப்படின்னு வந்துதா, அது மன்னிக்கணும். மனம் இயங்கக்கூடிய நிலைகள், அதுவும் கனெக்டட். இது ரெண்டு பக்கமும் கேக்குறதுங்க இல்லையா? ஒண்ணுல மியூட் பண்ணீங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னாச்சு இன்னைக்கு பிரச்சனை? இல்லைம்மா, ஒரு இதில் நீங்கள் மியூட் பண்ணதில் வந்து வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கம்மா. லேப்டாப்பில் மியூட் பண்ணியிருக்கீங்களாம்மா? மன்னிக்கணும் எல்லாரும். ஓகே. மனம் இயங்கும் நிலைகள் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து 5 விதமான நிலைகள்: அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். நம்ம வந்து இந்த உடல் தேவைகளை மட்டுமே எடுத்துட்டு, அதாவது எப்படி சொல்லலாம்னா, உலக பொருட்களோட தொடர்பு கொண்டு செயல்பட்டு இன்ப துன்பம் அப்படிங்கிற உணர்ச்சிகளை மட்டுமே துய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அது வந்து அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து புறம் மனநிலையில இருக்கக்கூடியது அன்னமய கோஷம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனோன்மய கோஷம். இந்த மனோன்மய கோஷம் அப்படிங்கச்சு நம்ம எப்பவுமே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே தான் இருக்கும். அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்? நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, தான், தனது அப்படின்னு இருந்தாலே இந்த நான் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட நிலை தான். நான் சொல்றதை கேட்கணும், நான் தான் பண்ணணும், எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலை. இப்போ அந்த நிலையில நமக்கு வரக்கூடிய நிலைகள்லாம் என்னன்னா, ஆசை, கோபம், அந்த கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற 6 வேண்டாத குணங்கள். அப்போ அந்த குணங்கள் எல்லாம் வந்து தன்னை மறந்து ஒரு படற்கை நிலையில செய்யக்கூடியது. இப்ப அந்த மாதிரி இருக்கிறது மனம் வந்து நடு மன நிலையில இருக்கக்கூடியது. இதைதான் நாம மனோமய கோஷம் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு உயிராற்றல்ல ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, நுண்மா நுழைப்புலன் நிலை அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோமே. ஆன்மா வந்து புலன்கள் மூலம் விரிந்து ஆற்றினாலும் ஒரு வெளிப்புற செயல்களை நிறுத்தி தனக்குள்ளேயே தன் உணர்வாற்றலை நினைத்து கொள்ள, அதாவது இந்த உடல் எதால் ஆனது, எங்கிறது வந்தது, ஏன் வந்திருக்கோம், அதுக்கு நாம என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிலையில அது வந்து பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உயிர் உடல் தொடர்க்க ஒழுங்கமைப்பை வந்து உணர்ந்து இந்த உடலுக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பு, அந்த பேரியக்க மண்டலத்தோடு எல்லாத்தோடையும் நம்ம இந்த ஜீவகாந்தம் வந்து அந்த வான்காந்தத்தோட தொடர்பாக இருக்கு. அப்ப இதுக்குள்ள எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு எல்லா தோற்றத்திற்கும் எது காரணமாக இருக்குங்கிற ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கடைசியாக வரக்கூடியது ஆனந்தமய கோஷம். இது என்னன்னா அடிமனத்துல இருக்கக்கூடியது. நம்மளுடைய அந்த உயிர்னுடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னோம், நம்ம விண்ணுதான் நமக்குள்ள உயிராக இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது நம்ம புரிஞ்சுண்டு சுத்த வெளியாகவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வ நிலையும், அகம் நோக்கி நம்ம மனசை வந்து உள்நோக்கி அப்படியே தவம்னு செஞ்சு உள்ளுக்குள்ள நடக்கிறது, அந்த இறையாற்றல் தான் நானாகவும் வந்திருக்கேங்கிறதை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு நிலை பெற்ற ஒரு நிலை, ஒரு நிறைவு. நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் நிறைவு பெற்றாச்சு, எதைக்காக இந்த ஜீவன் வந்ததோ
அதை உணர்ந்து விட்டதுங்கிற ஒரு நிலையில ஆனந்தமய கோஷமாக அது இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் இந்த 5 விதமான ஒரு இது என்ன அதாவது உடல் தேவையை பற்றி நினைச்சுட்டு சாப்பாடு உணவு அந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்ததுன்னா அன்னமய கோஷம். அதே நேரத்துல ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருக்கு அப்படின்னா அதை மனோன்மய கோஷம். கொஞ்சம் மனம் வந்து உள்நோக்கி உயிரின் மீது தவம் வைத்து உயிரின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றக்கூடிய நிலையில பிராணமய கோஷம். கொஞ்சம் மனசு விரிஞ்சு சூரியன் சந்திரன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைச்சு இது அதோட கனெக்டிவிட்டியா இருக்கும் பொழுது அங்கே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் பொழுது ஒரு விஞ்ஞானமய கோஷமாகவும், இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி இறைநிலையோடு சுத்த வெளியில மனம் ஒன்றி இருக்கும் பொழுது ஆனந்தமய கோஷமாகவும் இருக்கு. சோ இதுதான் நம்மளுடைய மனம். அப்ப இப்ப நம்மளுடைய மனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நாம எந்த நிலையில இருக்கோம். எப்போ சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்னா அன்னமய கோஷத்துல. எப்பவும் 6 குணமும் சீரமைக்காம கோபம் தாபம் எல்லாம் இருந்துட்டு அப்படின்னா மனோன்மய கோஷம். அப்ப இப்படி நம்ம இப்ப தவம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நாம எந்த நிலையில இருக்கோம். இப்ப சுவாமிஜியை கேட்கும் போது சொல்லுவோம், அத சுவாமிஜி நம்ம கேட்டோம்னா என்ன கேட்போம், சுவாமிஜி நீங்க எப்ப துரியாதீதம் எல்லாம் தவம் பண்ணுவீங்க, எப்ப சுத்த வெளியில இருப்பீங்க அப்படின்லாம் கேட்கும் போது சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க, நான் எப்பவுமே அங்கதான் இருக்கேன். நீங்க எப்போ என்ன கூப்பிடுறீங்களோ, எப்போ உங்களுக்கு எல்லாம் தேவையோ அப்பதான் நான் கீழே இறங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம எப்ப பாரு இங்க கீழேதான் உழண்டு கொண்டு இருக்கோம், எப்பவாதுதான் அங்க போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய மனம் அங்கேயே இருக்கிறதுக்கு நாம பழகிக்கணும். அட்லீஸ்ட் சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய அந்த 20 நிமிஷமாவது, காலையில ஒரு 20 நிமிஷம், மாலையில ஒரு 20 நிமிஷமாவது அந்த சுத்த வெளியோடு நம்மளை கனெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆனந்தமய கோஷத்துல இருக்கும். இப்ப அடுத்தது மனதினுடைய நிலைகள் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இத பார்க்கும் பொழுதே நம்ம பார்த்துட்டோம். புறமனம், நடுமனம், அடிமனம்னு. இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயில்டா பார்க்கறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் வழியாக செலவு பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, ஐம்புலன்களையும் நம்ம உபயோகப்படுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதை புறமனம் அப்படின்னு சொல்றோம். மூளை வழியாக கொஞ்சம் யோசிக்கும் பொழுது அதை நடுமனம். அந்த வித்து அந்த கருமைய அளவுல நல்லா ஆழ்ந்து போகணும் அப்படின்னா அதை அடிமனம் அப்படின்னு சொல்றோம். இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். மனதுக்கு உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு கொள்ளல் அப்படிங்கிற ஒரு 5. உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு செய்தல். இப்ப இந்த 5 வித செயல்களும் கொண்ட எது எப்படி அமையிறது அப்படின்னா தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மேல் மனம், புறமனம், அடிமனம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறது. சோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்மளுடைய எந்த ஒரு இந்திரியத்தையும் நம்ம பயன்படுத்தி வாழ்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னா தொழில் செய்வதனால உடல் கருவிகளை ஏற்படக்கூடிய ஒரு திறன் இந்திரிய பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். அந்த இந்திரிய பதிவுகள் எல்லாமே மேல் மனம் அல்லது புறமனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு தொழில் செய்யறதுனால ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, மூளையில போய் பதிஞ்சிடும். இதை பண்ணினியானா இதுதான் நடக்கும், இது இப்படிதான் செய்யணும், அது அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. இப்ப எனக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே எப்படி எல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன ஏற்கனவே நம்ம மனசுல இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவங்க உடனே ஒரு ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் நடுமன அளவுல. சோ அந்த மாதிரி நம்மளுடைய முன் அனுபவங்கள் எல்லாம் மூளையில பதிவாக இருந்து வெளிப்படுத்தக்கூடியது நடுமனம். இது எத்தனையுமே எங்க போய் சூக்குமமாக வித்து அணுத்திரல்ல பதிவாகி விடுகிறது, அது நம்மளுடைய அடிமனம். இதெல்லாம் தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அது நமக்கு தூக்கம், கனவு, வருங்காலம் உணர்தல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த தூக்கம் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட ஜீவகாந்தம் நல்ல நிறைய இருக்கு. 5 புலன்கள் வழியாக செலவாகி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற 5ஐயும் உணரக்கூடிய தன்மையில மனமாகவும் இயங்கிட்டு இருக்கு. அதே ஜீவகாந்தம் உடல் இயக்கத்துக்கு, உடலுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஜீவகாந்தம் மூளை வழியாக செலவாகி எண்ணமாக வந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் ஜீவகாந்தத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா. இதுல எங்கேயான நமக்கு தேவைப்படுறது, அதாவது
இந்த உடல் கருவிகளை இயக்குவதற்கு தேவையா இருக்கு, உள்ளுக்குள்ள நம்மளோட அந்த வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையா இருக்கு, நம்ம நிறைய வந்து செலவு பண்ணிட்டோம், குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு தூக்கம் வந்துடும். மன இயக்க பிரிவுக்கு ஆற்றல் பற்றாமையினால் உடம்பு வந்து சோர்வாயிடும். சோர்வு வந்து தூக்கத்துக்கு வந்துடும். இறைநிலை, பிரபஞ்சம், உயிரினம், மனிதன், அறிவாக 5 தத்துவங்களுக்கு ஊடுருவி உட்பொருளாக இருக்கக்கூடியது மனம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். எதை செய்யறதா இருந்தாலும் மனம்தான். மனசாலதான் பாக்குறோம், மனதாலதான் கேட்கிறோம், மனம்தான் அனுபவிக்கிறது. சோ மனம்தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. இந்த அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் த அல்மைட்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. மனம் என்பது ஜீவகாந்தத்தின் அலை இயக்கமாக இருந்தாலும் ஜீவகாந்தமும் இறைநிலையின் நுண்பகுதி இறைத்துகள் அப்படிங்கிறது. ஸோ மனதின் மறுமுனை தெய்வம் அப்படிங்கிறது. ஸோ தூக்கம் வருது. அந்த தூங்குற நேரத்துல நம்மளுடைய ஜீவகாந்தம் மூளை வழியாக செலவு ஆகுது அப்படின்னா நமக்கு எதெல்லாம் பதிஞ்சிருக்கோ, அந்த மேல் மனதுல கொஞ்சம் பதிஞ்சிருக்கும், அதெல்லாம் என்ன ஆகும்னா தூக்கத்துல கசிவு, அந்த ஜீவகாந்த கசிவு தான் நமக்கு கனவாக வந்துருக்கு. இது இரவு நேரத்துல தான் வரணும் அப்படிங்கறது இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, சில பேர் ஏதாவது பகல்ல சொன்னாங்க, என்ன பகல் கனவு கண்டியா அப்படின்லாம் கேட்கிறோமே, அந்த மாதிரி பகல் நேரத்திலேயே அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து போது சில விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பகல் கனவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இரையாற்றலோட அப்படியே நேத்து நம்ம தவத்தினுடைய பலன்கள்ல பார்த்தோமே, அப்படியே அந்த மைண்ட் வந்து ஃப்ரீக்குவன்சியை குறைச்சு 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 இரையாற்றலோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த 1 2 3க்கு கிட்டக்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வரும் காலத்தை உணரக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். இறைநிலைக்கு நெருக்கமான மன இயக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நுண்மா நுழைப்புலன் அறிவு அப்படிங்கிறது வரும். அப்போ நமக்கு பல நிகழ்ச்சிகளை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் வரும். இப்போ மனதை வளப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தவம், அதை இப்ப நேத்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். இன்னைக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்க இருக்கும். இதோட இன்றைய இந்த தலைப்பு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். மனம் என்ற நிலையில தலைப்பு நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இப்ப நாம சிறப்பு தவங்களுக்கு போலாம். ஓய், what happened? Why it's not coming? ஐயா, அது வாழ்க எனக்கு வளமுடன்மா. உங்க டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல போங்கம்மா. டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போங்கம்மா. அங்கதான் இப்போ போனேன். இருக்குமா, வந்துருச்சு இப்போ இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி, கீழே கீழே வாங்கம்மா. அந்த அந்த லெஃப்ட் சைட்லம்மா எல்லோ கலர். ஆ பாருங்கம்மா. இப்போ அந்த டுடே கிளிக் பண்ணுங்கம்மா. டுடே டுடே. அது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கம்மா. அது டவுன்லோட் தான் பண்ணி வச்சேன். அது திடீர்னு காணாம போயிடுது. ஓகே,
ஓகே, வாழ்க வளமுடன். ஓகே, சிறப்பு தவங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ், சாரி. நேத்தி நாம சில தவங்கள் எல்லாம் பார்த்தோம். அது நமக்கு ஆரம்ப காலத்துல நமக்கு சுவாமி எல்லாமே சிறப்பு தான். நமக்கு குண்டலினி யோகத்துல நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் அத்தனை தவங்களும் சிறப்பான தவங்கள் தான். ஆனா அது நம்ம ஆரம்பத்திலேயே கத்துக்கிறதுனால அது தவம்னு சொல்லிட்டோம். இது நமக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் கிளாஸஸ் எல்லாம் கொடுக்கறதுனால இதுக்கு சிறப்பு தவங்கள்னு வச்சிருக்கலாம். ஆனா எல்லா தவமுமே முக்கியமான தவங்கள் தான். எல்லா தவங்களும் சிறப்பு தவங்கள் தான். இப்ப இதுல முதல்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தவங்கள் பஞ்சேந்திரிய தவம், நித்யானந்த தவம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம். சோ இந்த 5 தவமும் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கோம். பஞ்சேந்திரிய தவம் அப்படின்னா இந்திரியங்கள். இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்களை நம்ம 2 விதமா பிரிப்போம். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு. சோ ஓகே, சோ ஞானேந்திரியம் அப்படிங்கிறது அறிவு கருவிகள், தொழில் கருவிகள் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பிரிக்கிறோம். இது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இதுல செய்யக்கூடியதெல்லாம் நம்ம அதாவது எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளோ பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பழக்க பதிவு, விளக்கப்பதிவு பார்த்தோமே, அதுக்கு தகுந்த மாதிரி இதை நாம சரி பண்ணிக்கணும். நான் இந்த தொழில் கருவிகள் அதுவுமே இப்ப இது தொழில் கருவினா அது செய்ய வேண்டிய வேலையை அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டே இருக்கும். ஆனா இங்கதான் உணர்ச்சி வயப்படாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதான் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு. இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஞானேந்திரியத்துல நம்ம அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம்னு பார்த்தோம் இல்லையா? அதேதான் இங்க இந்த திருக்குறள்ல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்கு உலகு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு யாரு தெரிஞ்சுண்டு வாழறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது இந்த திருக்குறளுடையது. சோ நமக்கு நம்ம உடல் பஞ்சபூதங்களின் கூட்டுன்னு பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வெளிவரக்கூடியதுதான் பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப அந்த ஒவ்வொரு தன்மாத்திரைகளும் நமக்கு வான்காந்தத்தோட தொடர்பு இருக்கு. நம்ம நேத்தே பார்த்தோம், ஜீவகாந்தமும் வான்காந்தத்தோட தொடர்புலதான் இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த ஜட பொருள்கள் வான்காந்தத்துல இருக்கு, உயிர் வகைகள்ல ஜீவகாந்தமா சொல்றோம். இப்போ வான்காந்தம் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் பிரபஞ்ச காந்தம் இருக்கு. இந்த அதாவது ஒவ்வொரு விண்ணில் இருந்தும் வரக்கூடியது வான்காந்தம். உயிராக சுற்றோட்டம் பெற்று அதுல இருந்து வரக்கூடியது நம்ம ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்தம் நமக்கு எதுல இருந்தெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நீர், காற்று, கோள்கள், பூமியினுடைய மைய பகுதியிலிருந்தெல்லாம் நமக்கு இந்த ஜீவகாந்தம் கிடைக்கிறது. அது அப்படி கிடைக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை நாம எப்படி செலவு செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல புலன் மயக்கத்திலேயோ அல்லது பொருள் மயக்கத்திலேயோ இல்லாம செலவு செய்யணும். ஆனா இதுல சில செலவு ரொம்ப முக்கியமானது. தானியங்கி நரம்பு மண்டலம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், நம்ம இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், லங்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்க போய் உனக்கு ஜீவகாந்தம் உனக்கு கொஞ்சம் கம்மியா தரேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை நாம கொடுத்துதான் ஆக்கணும். இப்ப உடம்புல 100 யூனிட் ஜீவகாந்தம் இருக்கு, மொத்தமா ஒரு 100 யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா அதுல 75% நம்ம உடல் இயக்கத்துக்கு போயிடும். மீதி ஒரு 25% தான் நம்மளுடைய மனம், அதாவது நம்ம ஐம்புலன்களையும் இயக்கிண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோமே அதுக்காக போகும். இப்போ இந்த அனுபவ பொருட்கள் அப்படின்னு, அதாவது சாப்பிடுறதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நமக்கு ஜீவகாந்தம் வேணும். அளவோட சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஜீவகாந்தம் அளவோட செலவாகும். அதுவே இந்த மாதிரி எப்ப பாரு உள்ள போட்டுட்டே இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம், அதுக்கே ஜீவகாந்தம் போயிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு எப்போ எதற்கு தேவையோ அங்க அதற்கு ஜீவகாந்தம் நமக்கு கிடைக்காம போயிடும்.
அதனால இந்த நேத்திய காயக்கல்பத்திலயும் நம்ம நிறைய பார்த்தோம் ஜீவகாந்தத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். இந்த உடலை கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்கு, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அதுதான் தேவையாக இருக்கு, ஐம்புலன்கள் வழியாக செலவாகி மனமாகவும் இயங்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்ப இங்க வந்து ஒரு அளவு நம்மளுடைய ஐம்புலன்களையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த புலன் மயக்கம் பொருள் மயக்கத்திலேருந்து நம்ம வெளி வரணும் அப்படின்னா நமக்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் உதவியாக இருக்கு. இப்ப நம்ம உடம்புல வந்து நிறைய ஜீவகாந்தம் இருந்து செலவு பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு அனுபவம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்பமாக இருக்கும். நிறைய இருக்கு, ஜாலியா செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். பர்ஸ் ஃபுல்லா பணம் இருந்து செலவு பண்ணா ஜாலி தான். ஆனா பக்கத்து பர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கொடுக்க கூடாது. அது இங்க பாசிபிள் இல்லை, அதனாலதான் தூங்கிடுவோம். சோ துன்பம் அப்படிங்கிறது ஜீவகாந்த ஆற்றல் வறட்சியையும் முரண்பட்ட ஒரு மின்குறுக்காகி துன்பத்தை கொடுக்கறது. இருப்புல கை வச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு துன்பமாக இருக்கு. இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அப்படியே வருது செலவு பண்றேன் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்கும். ஆனா நம்மளுடைய அந்த இயற்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷமா ஒரு நிறைவோட நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா அதுவே பேரின்பம். சோ இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படிங்கிறது. சோ ஜீவகாந்தம் குறைஞ்சிடுத்துன்னா தூக்கம் வந்துடும். இந்த ஐம்புலன்கள் மீது தவம் பண்ணும் பொழுது இதுக்குள்ள ஒரு கிடைக்கும். ஆனா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில என்ன எப்படி இருந்ததோ அந்த ஆர்டரை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்றோம். அது முதல்ல தாவரம், அப்புறம் வந்து சுவை உணர்வு, புழு பூச்சி, அதுக்கப்புறம் அதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, அப்புறம் ஆகினை, துரியம் அப்படின்னு போறோம் இல்லையா. சோ இந்த ஆர்டர்ல தான் நாம தவம் பண்றோம். அத வந்து ஒரு டேபிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுதான் முதல்ல தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. சோ தோல்ல தொடு உணர்வு, நாக்குல சுவை உணர்வு, மூக்குல வாசை உணர்வு, கண்ணுல பார்வை உணர்வு, காது ஓசை உணர்வு. சோ இது இந்த மாதிரி நம்மளுடைய தவம். இப்ப இதுல நமக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த புலன்கள் வழிய உயிராற்று செலவை வந்து உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது. பொருள் மயக்கமும் புலன் மயக்கமும் நீங்கி எதை எந்த அளவுல செய்யணுங்கிற ஒரு தன்மை கிடைக்கிறது. எண்ணம் சொல் செயல்ல ஒரு ஒழுங்கு ஏற்படுறது, செயல்ல விளைவும் அதை பிழையின்றி தூய்க்கவும் முடியறது அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த பொருள் உணர்வுன்னு சொல்றோம்ல, மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், அது போயிட்டு ஒரு ஆன்ம உணர்வு கிடைக்கிறது, ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் கிடைக்கிறது, அமைதி தெளிவெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. சோ இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளெல்லாம் அதிகமாக உயிராற்றல் மாற்றம் பெறுவது தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு வந்து ஜீவகாந்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாச்சு. ஸோ ஜீவகாந்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால எதுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு விளக்கத்துக்கு வருவோம். ஆனாலும் இந்த பழக்கப்பதிவிலிருந்து நம்ம மீட்டுக்கொள்வதற்கு, விளக்கப்பதிவிலேயே வாழ்வதற்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்ததாக நாம பார்க்கிறோம் அப்படின்னா பஞ்சபூத நவகிரக தவம். நம்ம உடம்பு வந்து பஞ்சபூத கூட்டு அப்படின்னே பார்த்தோம் இல்லையா. பஞ்சபூத நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், அந்த பஞ்சபூதங்களின் கூட்டாகத்தான் இருக்கு. அப்ப அந்த இப்ப என்ன பண்றோம், ஒவ்வொரு பௌதீக பொருள் மேலேயும் நாம தவம் பண்றோம். முதல்ல நிலத்துக்கு வந்து இந்த பூமியவே நாம எடுத்துக்கிறோம். அது பூமியை வந்து நினைச்சுட்டு பண்றோம். அதுக்கப்புறம் அது மேல இருக்கக்கூடிய நீருக்காக நல்ல அந்த பூமி வந்து 72 பாகம் நீரால சூழப்பட்டு இருக்கு. சோ நீரின் மீது தவம் பண்றோம். நிலம், நீர், அப்புறம் நெருப்புன்னு பார்க்கும்போது இந்த பூமியினுடைய மைய பகுதியில அப்படியே அந்த அணுக்கள் எல்லாம் நெருங்கி வரும் பொழுது ஒரு நெருப்பு
வருது. அதுல இருந்து வரக்கூடிய கனல் வந்து மேல் பரப்பு வரைக்கும் வந்து எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கிறது. அப்போ அந்த நெருப்பின் மீது தவம் பண்றோம். அதுக்கு அடுத்தது பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் காற்று மண்டலம். ஸோ காற்றின் மூலமா காற்றின் மீது தவம். அதுக்கு மேல மனம் விரிந்து விண் அப்படிங்க அந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சு நாம தவம் பண்றோம். ஸோ எந்த பொருளோடையும் பஞ்சபூத தவத்துல என்னெல்லாம் கிடைக்கிறதுனா, இந்த உடலுக்கு உயிருக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. இந்த பஞ்சபூதங்களுடைய பெருமையை நாம புரிஞ்சுக்க முடியறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினுடைய பெருமையை புரிஞ்சுக்க முடியறது, உயிர் கலப்பு பெறுறது. அதுல இருந்து எப்பவுமே ஒரு காப்பு பெறக்கூடிய தன்மை. ஏன்னா அந்த தவம் செய்யும் பொழுது இதுல இருந்து காப்பு பெறுவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வரும் பொழுது நமக்கு வந்து அதுல இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிறது. இப்ப அடுத்ததாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நவக்கிரக தவம் பண்ண போறோம். இப்ப நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கோள்கள் மீது செய்யக்கூடிய தவம். இதுல என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு சில ரசாயன மாற்றங்கள் அவ்வப்பொழுது வந்துட்டே இருக்கும். அது வந்து அந்த ரசாயன மாற்றங்களுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒண்ணு வந்து கரு அமைப்பு ஒரு காரணம், கோள்களின் சஞ்சாரம் ஒரு காரணமாக இருக்கு. அதாவது நாம நம்மளுடைய தாயின் வயிற்றுல உருவாகும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல கோள்கள் எந்த நிலையில இருக்கோ அப்போ ஒரு ஒரு கோள்கள்ல இருந்து இன்னொரு கோள்களுக்கும் அப்படியே அந்த அலை இயக்கம் வந்து நம்ம உடல்ல வந்து பாயறது. அப்ப அந்த சூழல்ல எப்படிப்பட்ட அலை இயக்கத்துல ஒரு அழுத்தத்துல இங்க கரு உருவாகுதோ அதுக்கு தக்கவாறுதான் இந்த உடல், உயிர், மனம் எல்லாமே ஒரு அதுதான் அதுதான் அந்த குழந்தையினுடைய தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா விஷயத்திலயும் அதுவும் ஒரு காரணம். கரு அமைப்பு ஒரு காரணம்னா கோள்களின் சஞ்சாரம் ஒரு காரணமாக இருக்கு. இப்போ அதையே வந்து கொஞ்சம் நாம தவங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம்மளால இப்ப வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோ மனோபாவம் வந்துடும், ஒரு மனப்பக்குவம் வந்துடும். இப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் வந்து நம்மள கிள்றாங்க, இல்ல அடிக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உடனே ஒரு கோவம் வரும். யார் இது, என்னையே எதுக்காக தட்டின அப்படின்னு நம்ம வந்து உடனே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுவே நமக்கு தெரிந்த ஒருத்தர், நல்ல நெருங்கிய ஒரு நண்பர் வந்து அப்படி தட்டினாங்க அப்படின்னா, ஏய் எப்படி இருக்க அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷமா அந்த அடிய வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நவக்கிரக தவம் பண்ணும் பொழுது ஓ நம்ம ஃப்ரெண்டு தானே, எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை நமக்கு கிடைச்சிடும் நவக்கிரக தவம் செய்யும் பொழுது. அது எப்படி செய்யறோம் அப்படின்னா, முதல்ல சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் பண்றோம். சூரியன் வந்து 9 கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடியது. தன்னைத்தானே 25 நாட்களுக்கு சுட்டி காட்டு ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொள்றது. அது நம்ம உடல்ல எலும்போடு தொடர்புடையதாக இருக்கு. நமக்கு அதுல இருந்து என்னெல்லாம் வளம் கிடைக்கிறதுனா அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் கிடைக்கிறது. இது ஒவ்வொரு கோள்களுக்கும் நாம கொடுக்கக்கூடியது. அதாவது சூரியன்ல இருந்து முதல் வட்ட பாதையில வரக்கூடியது புதன். அது வந்து 3 கோடி மைல். அதாவது சூரியன்ல இருந்து 3 கோடி மைல் இருக்கு. சூரியன் வந்து பூமியில இருந்து 9 கோடி மைல் இருக்கும். இப்ப இது வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 88 நாட்களும் பசுமை நிறமான ஒரு காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கு. இது நம்ம தோலோடு தொடர்புடையதாக இருக்கு. இதுலயும் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியது. 2வது வட்ட பாதையில வரக்கூடியது சுக்கிரன். இது 6 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கு. 225 நாட்கள் எடுத்துக்கிறது. வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கு. இது நம்ம உடம்புல சுக்கிரத்தோடு தொடர்புடையது. இப்ப ரொம்ப சுக்கிரனோட ஆட்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க. சுக்கிர தசை அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி மன மகிழ்ச்சி, நல்ல ஒரு உயர்ந்தவருடைய நட்பு, வாழ்க்கை வளங்கள் எல்லாம்
இந்த சுக்கிரனோட தொடர்பு இருந்தா இருக்கும். ஸோ நம்ம தினம் சுக்கிரனோட தொடர்பு வச்சுட்டே இருந்தோம்னா ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருக்கணும்னா பஞ்சபூத நவகிரக தவம் செய்யணும். அதனாலதான் சுவாமி சொல்லுவாங்க, அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல, மாதத்தின் முதல் நாள், நம்மளுடைய பிறந்த நாள், எல்லா நாட்கள்லயும் பஞ்சபூத நவகிரகத்தை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு நன்மையே செய்து கொண்டு இருக்கும். இப்ப அதே மாதிரி சந்திரன் மீது தவம், இது பூமியிலேருந்து 2,30,000 மைல் தூரத்துல இருக்கு. இது 29 நாள் எடுத்துக்கிறது. வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டு இருக்கக்கூடியது, நமது ரத்தத்தோடு தொடர்பு உடையது. இதுவும் அறிவு வளம், வாழ்க்கை வளங்கள் எல்லாம் கொடுக்க வல்லது. செவ்வாய் என்ற கிரகம் அடுத்தது. இது 14 கோடி மைல்கள் தூரத்துல இருக்கு. 18 மாதம் எடுத்துக்கிறது சூரியனை சுத்தி வருவதற்கு. சிவப்பு நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது, இது நம்மளுடைய மஜ்ஜையோட தொடர்புடையது. செவ்வாய் ஆட்சியில் இருந்துதானே நல்ல ஒரு விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, தைரியம், வாழ்க்கை வளங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. குரு அப்படிங்கிற கோள் மீது தவம் தொடங்கினோம் அப்படின்னா, இது சூரியனிலிருந்து 48 கோடி மைல் தூரத்துல இருக்கு. சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகளை இது எடுத்துக்கிறது. பொன்னிறமான காந்த அலை கதிர்கள் நம்மளுடைய மூளை செல்களோட இது தொடர்புடையது. குரு நல்ல இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப புத்திசாலியா, உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்றோமே அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஜாதக ரீதியா சொல்லறது. ஆனா நமக்கு அதெல்லாம் இது அத்தனையுமே நமக்கு உண்டு. எல்லா கிரகங்களும் மனவள கலைஞர்களுக்கு நல்லதே செய்யும். நல்ல எப்பப்பா, ஏன்னா நாம அவங்களோட நல்ல தொடர்புல இருக்கோம். ஸோ இது மெய் உணர்வு, வாழ்க்கை வளங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. சனி என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகம். சூரியன்ல இருந்து 88 கோடி மைலுக்கு அப்பால் இருப்பது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது சூரியனை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டு எடுத்துக்கிறது. சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது. நரம்போடு தொடர்புடையது. அதாவது சனி திசையெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அடிக்கடி கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப அது நரம்பு ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னு. இப்ப நல்ல நம்ம தவம் எல்லாம் பண்றதுனால நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ நீண்ட ஆயுளையும், அப்போ நரம்புக்கு பிரச்சனை இல்லைன்னு என்ன அர்த்தம்? நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கும், நல்ல உடல் நலம், பொருள் வளம் எல்லாம் கிடைக்கும். ராகு கேது அப்படிங்கிறது கோள்கள் கிடையாது. நமக்கு சூரியனுடைய மையத்துல இருந்து அந்த காந்த வெளிப்பாதை அப்படின்னு சொல்லுவோம். அது 2 பக்கமும் அப்படியே ஒரு நீளமா ஒரு பாம்பு போல இருக்கிறதுனால ஒரு புறம் ராகு என்றும் இன்னொரு புறம் கேது அப்படின்னு சொல்றோம். இது கருமை நிறமான இருக்கிறது. இது நம்மளுடைய ஓஜஸோட தொடர்புடையது. இந்த ராகு கேது காந்த வெளிப்பாதை நமக்கு மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளங்கள் இதையெல்லாம் கொடுக்க வல்லது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கருவமைப்பு, கோள்களின் சஞ்சாரம். இப்போ உணவு, எண்ணம், செயல் இதெல்லாம் இப்ப நான் எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த போலதான் நமக்கு அந்த செரிமானம் எல்லாமே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இப்போ இந்த 6மே காரணமாக இருக்கு. இப்ப இந்த கருவமைப்பு, கோள்களின் சஞ்சாரம் அப்படிங்கிறது நம்ம அகத்தவம், அகத்தாய்வெல்லாம் செஞ்சுதான் அது சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்க முடியும். ஆனா இந்த உணவு, எண்ணம், செயல் இதுல இருந்து வர்றது அந்த 3ஐயும் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா விளக்கப்பதிவுனாலதான். எது தேவை, எப்படி சாப்பிடணும், நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா 5 அளவு முறை, அதை கடைபிடிச்சோம்னா உணவு, எண்ணம், செயல்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். விபத்து என்பது அல்லது இயற்கை சீற்றம் அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு சமுதாய பதிவுனால வர்றது. அதை நாம கொஞ்சம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அந்த நேரத்துல வரக்கூடியதை ஏற்றுக்கணும். இப்ப கருவமைப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தை உருவாகும் பொழுது கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருந்ததோ அதுக்கு தக்கவாறுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஒரு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ம ஜாதகம் எல்லாம் எழுதும் போது பார்ப்போம், அதாவது குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சுதான் ஜாதகம் எழுதுறாங்க. அதுல ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, கர்ப்ப செல் நீக்கி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா எப்ப கரு உருவாச்சுன்னு தெரியாது அப்படிங்கறதுனால பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கிரகத்திலேருந்து வரக்கூடிய அலை இயக்கத்தினுடைய தன்மை மாறுபடுறதுனால ஒவ்வொருத்தரும் நம்ம மாறுபடுறோம். நம்ம மனிதருள் வேறுபாடு பத்தி சொல்லும் பொழுதும் சுவாமி சொல்லுவாங்க, இந்த கோள்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது.
இப்போ இந்த ஒரு விபத்தெல்லாம் வருது அப்படின்னாலே மைண்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில மாறுறது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல வந்துட்டு இருக்கோம். நல்ல சோ இந்த நவகிரக தவம் செய்யும் பொழுது நம்ம விரிஞ்சு செய்யறோம் இல்லையா? அப்படியே சூரியன் கிட்டேந்து அப்படியே புதன் அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனம் விரிந்து 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 போறது. அப்படி போகிறதுனால எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பிராட் மைண்ட் அப்படின்னு சொல்றோமே, அந்த மனசு நமக்கு வந்துடுறது. அப்படியே நம்ம போய் சுத்த வெளியோட கனெக்ட் ஆகிறதுனால அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய தன்மை, கோள்களோடு உயிர்காலப்பு பெருகிறதுனால நமக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும், கோள்கள்ல நமக்கு நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா அது நல்லதே செய்யும். ஆக நவகிரகத்துல வந்து ரொம்ப அப்படி பார்த்தோம்னா கோள்களோட உயிர்கலப்பு பெறுறோம், மன விரிவு கிடைக்கிறது, மனதுக்கு தூய்மையும் கிடைக்கிறது, ஆன்மீக வளர்ச்சி மிகர்து, நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாகவும் பயன்மிக்கதாகவும் அன்பும் கருணையும் இயல்பாக மேலோங்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவா நவகிரக தவம் செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, நல்ல வாழ்க்கை துணை, அழகு, உடல் நலம், மனநலம், நட்பு, பெற்றோர்களுடைய அன்பு, அது மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு, அறிவு மேன்மை, மெய்ஞானம், இது எல்லாமே கிடைக்கிறது. இதுல முக்கியமா ஒண்ணு சொல்றாங்க சுவாமிஜி, இது பஞ்சபூத நவகிரகத்தை செய்யும் போது உலகம் சுற்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம மனசு போறது இல்லை, அதனால இந்த உலகத்தையே சுற்றி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது மாதிரிலாம் எதிர்பார்க்க வேண்டாம், பட் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடியது 9 மைய தவம். இந்த 9 மைய தவம்னு ஏன் இதுக்கு பேருனா, நம்ம உடம்புக்குள்ள 7 மையங்கள் இருக்கு. என்னென்ன? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுப்தி, ஆகினை, துரியம். இந்த 7 தவம் 7 மையத்தையும் தாண்டி சக்திகளம் சிவகளம் அப்படின்னு நம்ம மேல பிரபஞ்சத்துக்கு போறதுனால இதற்கு 9 மைய தவம் அப்படின்னு பேரு. சோ இது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படிங்கறது என்னென்னு பார்க்கலாம். இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது உயிரினுடைய இயக்க மையம், முதுகு தண்டினுடைய அடிப்பகுதியில இருக்கு. இது நம்ம வந்து நேத்து சாந்தி தவத்தை பத்தி பேசும் பொழுது இதை பத்தி பேசியிருக்கோம். முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதியில ஆசனா வாய்க்கு ஒரு அங்குலம் மேலாக அமைஞ்சிருக்கு. இதனுடைய அருகிலேயே வித்து மையங்களும் இருக்கு. பஞ்சபூதத்துல இந்த மூலாதாரத்தை நம்ம கம்பேர் பண்ணினோம் அப்படின்னா இது மண்ணிற்கு உரிய இடமாக இருக்கு. அந்த இடத்துல நாம தவம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூகற்ப ஆராய்ச்சி, புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு பெருகுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஏற்படுகிறது. நேத்தி நம்ம தவத்துல பார்த்தோம், உடல் ஆற்றலை தவ ஆற்றலாகவும், தவ ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் மன மாற்றலாகவும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்படிங்கிறது. இப்ப மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேல வரக்கூடிய மையம் சுவாதிஷ்டானம், இது 2வது மையம். இது வந்து தொப்புள் இருக்கிற இடத்துல இருந்து 4 அங்குலம் கீழே 4 விரக்கடை அப்படின்னு சொல்லுவோம். 4 விரல் அப்படி சேர்த்து வச்சோம்னா அந்த அடிவயிறு சேரக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் இந்த சுவாதிஷ்டான மையம் இருக்கு. இங்க நமக்கு வந்து செக்ஷுவல் கிளான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மையம். பஞ்சபூத தவத்துல இதுக்கு வந்து நீருக்கான இடமாக நம்ம சொல்றோம். இந்த இடத்துல நம்ம தவம் செய்யும் பொழுது நமக்கு வந்து புலன்களுக்கு அப்பாலான ஒரு அறிவு கிடைக்கிறது. அதாவது இஎஸ்பி பவர்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் ஆவிகளோட தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப அதுல இருக்காது, அதனால தைரியமா பண்ணலாம். சோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரகம், இது 3வது மையம். இது தொப்புள் மையம் தான். மணிப்பூரகம் என்பது தொப்புள் மையம். தொப்புள்ல நம்ம வந்து தவம் பண்றோம். உணவுப் பொருளை வந்து உடலுக்கு ஏற்ற ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு மையமாக இருக்கு. முன்னாடி எல்லாம் சூக்கும பயணம் சுவாமிஜி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சூக்கும பயணத்துக்கு ஏற்ற ஒரு மையமாகவும் இருக்கு. ஆனா அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கறதுனால அது நம்ம பண்ண வேண்டாம். அது
பண்ண வேண்டாம். ஆனா பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது சுக்கும பயணத்திற்கு அந்த மையம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவத்துல இது வந்து நெருப்புக்குரிய ஒரு மையமாக இருக்கு. இத வந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறது. ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து இது சீரமைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. போல இந்த கிளரவாயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலிபதி எல்லாம் வந்து இந்த மணிப்பூரக தவம் செய்யும் போது கிடைக்கிறது. புலனுக்கு அப்பாலான அறிவு எங்கேயோ நடக்கிறது, இங்கேயும் நமக்கே கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறது. சுவாமிஜியும் வந்து அதை ஒரு தடவை நமக்கு பண்ணிருக்காங்க. நேரு ஜி பேசச்சு, அதாவது இன்னொருத்தருடைய மனசுலயும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை பதிய வைக்க முடியும் அப்படிங்கறதுதான். பிறர் எண்ணத்தை அப்படி தெரிந்து கொள்ளலாம், அல்லது நம்மளுடைய எண்ணத்தை பிறர் எண்ணம் போல் பிறர் மனதில் உதிக்க செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஆனா அதெல்லாம் வேண்டாம். நம்ம மனசுல இருக்கிறத போக்குறதுக்கே இங்க இன்னும் எவ்வளவு காலம் ஆகுமோ தெரியல. அதனால இன்னொருத்தர் மனசுல இருக்கிறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணுங்கிறது, அதுக்கு நாம முயற்சி பண்ண வேண்டாம். இப்ப இதெல்லாம் வந்து இந்த 9 மைய தவமே ஏன் நமக்கு வந்து துரியாதி இதெல்லாம் கொடுத்த அப்புறம் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆகினை துரியம் செய்யும் பொழுதே நமக்கு என்ன வேணும் வேண்டாங்கிற ஒரு விழிப்பு நிலை வந்துடும். அப்புறம் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, என்னோட வாழ்க்கை வந்து இறைநிலை உணர்றதுதான், இன்னொருத்தரோட மனசுல என்ன இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு வந்துடும். அதனாலதான் இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தா கூட நமக்கு அது தேவையில்லைங்கிறது வந்துடும். அடுத்ததாக அநாகதம், இது 4வது மையம். நெஞ்சுக்குழியிலிருந்து 4 அங்குலம் மேல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல தவம் பண்ணும்போது மனோதிடம், செயல் துணிவு, தன்னம்பிக்கை எல்லாம் வரும். இப்ப ரொம்ப என்னால முடியவே முடியாது, என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. அவங்க எல்லாம் வந்து அநாகதம், அதாவது இந்த 9 மைய தவம் செய்யும் பொழுது அநாகதத்துல தவம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஓ, என்னாலையும் முடியும், நானும் செய்யறேன் அப்படின்னு ஒரு துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பஞ்சபூத தத்துவத்துல நம்ம உடம்புல காற்றுக்குரிய மையமாக இந்த அநாகதம் இருக்கு. இந்த சுரப்பி வந்து இருதயம் மற்றும் இரத்த ஓட்டத்தை சீரடையறது. மனோதிடம் இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது விஷுத்தி. இது தொண்டையினு கீழே அதாவது நம்ம எச்சல் முழுங்கும் போது ஒரு இடம் அப்படி மிடரு போல வரும், அந்த இடத்துல இருக்கக்கூடியது. இங்க வந்து நம்ம தவம் செய்ய 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 பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் கிடைக்கிறது. ஸோ பேரியக்க கள ஆற்றலை பெறக்கூடிய மையம் இது வந்து ஆகாயம் என்று நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்துல விண்ணுக்குரிய மையமாக இருக்கு. அது விஷுப்தி. இது இந்த விஷுப்தியில வந்து எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால உணவு எடுத்துக்கிறது கூட குறையும். கொஞ்சம் வேடிக்கையா கூட சொல்லுவோம், 9 மைய தவம் பண்ணிட்டு சாப்பிட போனா யூஸ்வலா ஒரு 3 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் வான்காந்தத்திலேருந்து கிடைச்சுட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு சில நிறங்கள் இருக்கு. இப்ப இதுக்கு மட்டும் நிறம் கொடுத்துருக்காங்க, இளஞ்சிவப்பு நிறம், வண்ணத்து பூச்சி வடிவம், ஆற்றல் நிலையம் அப்படின்னு. ஸோ இதுக்கு அடுத்து வருவது நம்ம நேற்று பார்த்ததுதான் ஆகினை, புருவ மத்தியில இருக்கக்கூடியது. இது ஆன்மீக உணர்வுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையறது. உள்ளொளி பூரித்து உயிருக்கு மேல் நோக்கு வேக்கத்தை கொடுக்கறது. புலன்களுக்கு வந்து அறிவு கட்டுப்படுகிறது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து என்ன இததான் செய்யணும், இப்படிதான் செய்யணும்னு ஒரு வைராகியத்தையும் அது கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆகாமிய வினையிலிருந்து விடுவிக்கிறது. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மாவினுடைய ஒரு சேர்ந்த ஒரு விளைவின் வெளிப்பாடுதான் ஆகாமிய கர்மா அப்படின்னு. அந்த ஆகாமிய கர்மா சரியா வரணும் அப்படின்னா எப்படிப்பட்ட செயல்களை நாம செய்யணும் அப்படின்னு விளைவறிந்த விழிப்பு நிலையில செய்யக்கூடிய ஒரு தன்மையை இது கொடுக்கறது. ஸோ இந்த தவம் செய்யும் பொழுது நமக்கு 8 to 13 மன அலைச்சுழல் வேகம் குறையிறது. நம்ம அதுவுமே ஏற்கனவே பார்த்தோம். மன அலைச்சுழல் வேகம் கொஞ்சம் அப்படியே 14லேருந்து கீழே இறங்கிட்டாலே நமக்கு அக்செப்டன்ஸ் வந்துடும், மன அமைதி நிலைக்கு வந்துடும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது துரியம். இந்த துரிய தவம் செய்யும் பொழுது மனம் என்னவாகுது, ஆக்னையில ஒரே உணர்வாக இருந்தது ஊறு உணர்வாக இருக்கு. துரியம் வரும்போது மனம் அதன் மூலமாகிய
உயிராகவே மாறுறது. இப்ப இந்த துரியத்துல பண்ணும்போது நமக்கு மனம் அலப்பாஞ்சுட்டே இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தவம், அப்படியே சுத்திண்டே இருக்கக்கூடிய ஒரு அந்த உயிர் ஆற்றல் அந்த மைய புள்ளியில அப்படியே நிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இதுக்கு நிலை பேற்று தவம்னே பேரு. சோ இதுக்கு நிலை அறிவு அப்படிங்கிறது உண்டு. சோ விளைவறிந்த விழிப்பு ஆகினையில சொன்னதேதான் இங்கேயும் நமக்கு கிடைக்கிறது. பழக்க பதிவிலிருந்து நாம மாறுறதுக்கும் சங்கல்பங்கள் செய்யறதுக்கு வாழ்த்து சொல்லறதுக்கும் துரிய தவம் நமக்கு உதவியாக இருக்கு. அடுத்ததாக சக்தி களம். இந்த சக்தி களத்துக்கு நம்ம துரியாதீத தவத்துல போய் போய் பழகிருக்கோம் இல்லையா. துரியத்திலிருந்து துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் போய் நம்ம பிரபஞ்ச களம் போயிருக்கிறதுனால அந்த படிகளையும் நாம இங்கேயும் பயன்படுத்திக்கிறோம். ஆனா நேர சக்தி களம் போலாம். சக்தி களம் அப்படிங்கிறது பிரபஞ்ச இயக்க களம். இது 8வது மையமாக இருக்கு. பேரியக்க மண்டலம் என்றும் இயக்க மண்டலம் என்றும் அதுக்கு பேரு. இங்க கோடான கோடி மண்டலங்கள் கேலக்சி சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் பிரபஞ்சம். இப்ப இந்த பிரபஞ்ச களத்துல நாம தவம் செய்ய 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 நமக்கு அதனுடைய ரகசியங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது? நமக்கு சொல்றோமே இறையாற்றல், அந்த சுத்த வெளி அப்படிங்கிறது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னால இறை துகள்களாகி அப்படியே விண்ணாகி விண்ணு சேர்க்கையாக பஞ்சபூதங்களாகி அப்புறம் இந்த அண்டங்கள் பேரண்டங்கள் எல்லாம் உருவாகி சூரிய மண்டலம் பூமி உயிரினங்கள்லாம் வந்தது. அந்த ரகசியங்கள் எல்லாமே இங்க நம்ம தவம் ஏற்ற ஏற்ற நமக்கு தெளிவாக வந்துடும். அதுக்கும் மேல நம்ம சிவகளம் போகும் பொழுது அந்த சுத்த வெளியோடு ஒன்றி இருக்கும் பொழுது இது 9வது மையம். இதுவே இறைநிலை. இப்ப இந்த இறைநிலையில அப்படியே லயமாக ஆக நம்ம நேத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோமே, ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் தான் தனது அப்படிங்கிற ஒரு ஆணவம், கண்மம், மாயை இல்லையா, அந்த தான் என்ற அதிகாரம் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த இறையாற்றல் தான் இருக்கு. எனக்குள்ள எது அறிவாக விளங்கி கொண்டிருக்கிறதோ அதுவே எல்லாருக்குள்ளயும் அறிவாக விளங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிஞ்சுடுச்சு அப்படின்னா என்னால ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் அவன் செயல், அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது புரிஞ்சுப்போம். சோ ஆணவம் கண்மம் மாயை என்பது அடியோடு ஒழிஞ்சு போயிடும். அப்போ அன்பும் கருணையும் தானே. எப்போ ஆணவம் கண்மம் இல்லையோ அப்ப அன்பும் கருணையும் இங்க ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த துரியாதீத தவத்துக்கு ஜீவ பிரம்ம ஐக்கிய புக்தி அப்படின்னு ஒரு பேரு. ஏன்னா இந்த ஜீவன் அந்த பிரம்மத்தோடு ஐக்கியமாக கூடிய ஒரு நிலை. இது நம்ம நேத்து துரியாதீத நிலை, அதீதமான தவம் துரியாதீதம். இப்ப நம்ம இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவாகி அந்த சுத்த வெளியில லயப்படுத்தும் பொழுது அந்த நிலைதான் நமக்கு கிடைக்கிறது. இதுவே வீடு பேரு அல்லது சம ஆதிக்கு சமமாக நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. மனம் தூய்மை அடைகிறது. அதுதானே நமக்கு வேணும். வேண்டாததெல்லாம் உள்ள போட்டு அழுக்காக்கி வச்சிருக்கோமே, கரை நீங்கணும், அவ்வளவுதான். ஓகே. தவசக்தி மிகுதியை உடல் சக்தியாக மாற்றுறது. இது 9 மைய தவத்துல மொத்தமா ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கிறது, சுக்கும பயணம் செய்ய முடியறது, வீரமும் பயமின்மையும் உண்டாகிறது, ஆகாசம் பற்றி தெளிவான ஒரு அறிவு நமக்கு கிடைக்கிறது, ஆகாமிய வினை தடுக்கப்படுகிறது, பிராராப்த வினையும் நீங்கிறது, சஞ்சீத வினை கொஞ்சம் கொஞ்சமா கரையும். இது அப்படியே அந்த கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி ஒவ்வொரு தரமும் போய் 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய சஞ்சித வினைகளை நம்ம குறைக்கணும். சோ பிரபஞ்சம் வரைக்கும் மனம் விரியறதுனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்கும். இறைநிலையோடு ஒன்றி கலக்கிறதுனால அன்பும் கருணையுமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடியது நித்யானந்த தவம். இது இங்க அழகா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நித்திய அனந்தம். நித்தியம் அப்படின்னா எல்லா நேரமும் உடல் முழுவதும் காந்த ஆற்றலை நன்கு பரப்பி கொள்ளக்கூடிய ஒரு தவம் நித்யானந்த தவம். இது எப்ப வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதுக்காகத்தான் இந்த தவம்.
இது வந்து காந்த திணிவு நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தவம். இந்த தவத்தை செய்யும் பொழுது உடல்ல வந்து ஜீவகாந்தம் பரவறது, புத்துணர்ச்சி ஏற்படுறது, நல்ல சுறுசுறுப்பா இருக்க முடியறது. நம்ம உடம்புல இரு வகையான இயக்கங்கள் இருக்கு இல்லையா? மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஜீவகாந்தம் தானே பேஸ். அப்ப அந்த ஜீவகாந்தத்தை திணிவு பெற வைக்கிறோம் அப்படின்னா, அப்ப உடலுக்குள்ள நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எப்படி நடக்கும்? ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்ப இந்த நித்யானந்த தவம் செய்ய செய்ய நம்ம உடம்புல அதிக ஜீவகாந்தம் திணிவு பெறது. ஜீவகாந்தம் திணிவு பெறும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. மனோசக்தியும் நுண்மா நுழைப்புலனும், ஏன்னா மூளை செல்கள் வழியாக ஜீவகாந்தம் செலவாறதுதான் நம்மளுடைய அறிவு ஆற்றல் எல்லாம். இப்போ அந்த சக்தியும் ஜாஸ்தி ஆகுது. உடல் எப்பவுமே புத்து உணர்ச்சியாக இருக்கு. பேரானந்த கழிப்பு ஏற்படுகிறது. ஜீவகாந்தம் நிறைய இருந்தாலே நமக்கு ஒரு ஆனந்தமான நிலைதான். இதை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பாக்குறோம் அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம் போயிட்டு, துரியத்திலிருந்து அப்படியே மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரைக்கும் வரும். அதாவது மூச்சை இழுத்துண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். அது அப்படியே அந்த ஜீவகாந்தத்தை மேலும் கீழுமாக கொஞ்ச நேரம் மூச்சு கவனிச்சுட்டே பண்றோம். அப்புறம் அது ஒரு லயத்துக்கு வந்துடும். அப்படி லயமானதுக்கு அப்புறம் மூச்சை கவனிக்கிறத விட்டுட்டு மனம் அப்படியே உடல் முழுவதும் மேலும் கீழுமாக போயிட்டே இருக்கும். அப்ப அப்படியே அந்த திணிவு அப்படியே உடம்புக்குள்ள நல்லா தெரியும். அப்படி அந்த ஒரு சில்லுன்னு உடம்பே லேசான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த தசை எலும்பு இதெல்லாமே வந்து கனமான பொருள்கள். இப்ப இந்த ஜீவகாந்தம் வந்து லேசானது. இப்போ உடம்பு முழுக்க லேசான பொருள் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? உடம்பு அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு வெயிட் நம்ம கேஜி இருந்தா கூட மனம் லேசா மனமும் உடலும் லேசா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தவம் இந்த நித்யானந்த தவம். இதை எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த நேரம் தான் செய்யணும், இந்த நேரம் செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை. இப்ப உடல் நலம் கெட்டு போனவங்க கூட அது உடல் நலம் சரியா ஆகணும்னா இந்த நித்யானந்த தவத்தை படுத்துட்டே கூட செய்யலாம். ஏன்னா ஜீவகாந்தத்தினுடைய தன்மை என்னன்னு நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய உயிர் ஆற்றல் வந்து எங்க ஒரு பிரச்சனை இருக்கோ அங்க போய் அதை சரி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அது போய் சரி பண்றதுக்கான டைம் கொடுக்காமயே மாத்திரையும் மருந்தையும் நம்ம சாப்பிட்டுடுறோம்னு பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பே இருக்காம இந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் திணிவு பெறும் பொழுது உடம்பு அப்படியே ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். நல்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரெக்டிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த இதுக்கு உண்டு. ஒரு அனுபவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க ஒரு சில சர்ஜரிக்கு ஆளானாங்க. அப்ப அவங்க இந்த தவங்கள் எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இப்ப சாதாரண ஒரு மனிதன் வந்து ஒரு 10 நாள்ல சரியாகி வருவாங்க அப்படின்னா, இந்த தவங்கள்லாம் செய்து இந்த நித்யானந்த தவம் எல்லாம் செய்யும் பொழுது அந்த ஜீவகாந்த திணிவு பெறும் பொழுது அவங்க வந்து ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே நல்ல நிலைக்கு வந்து சாதாரண மனிதர்களோட அவங்களோட டே டு டே லைஃப அவங்க லீட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தவம் வந்து நம்மளுடைய இந்த நித்யானந்த தவம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது இறைநிலை தவம். இதுதான் த டாப் மோஸ்ட். நம்ம வந்து துரியாதீதத்தை அதீத தவம் அப்படின்னு சொன்னோமே, அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து இந்த இறைநிலை தவம். இந்த இறைநிலை தவம் வந்து முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சுத்த வெளியில ஆரம்பிக்கிறோம். அந்த எல்லையற்ற பரவெளியோடு நம்ம வந்து இணைச்சுண்டு செய்யக்கூடிய ஒரு தவம். இதுக்கு வந்து சுவாமிஜி நமக்கு அந்த பிரம்மஞான கவியை சொல்லி இந்த தவத்தை நடத்துவாங்க. அந்த பிரம்மஞான கவி அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி வந்து சுத்த வெளியில இருந்து விண்ணாகி அந்த நிலை வெளியில விண் சுழன்று அதுக்கப்புறம் அணுக்களாகி, அணுக்கள் எப்படி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள்ல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகளாகி, பஞ்ச தன்மாத்திரைகளை உணரும் தருவாயில மனமாகி, எப்படி இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு தன்மையே பிரம்மஞானம் அப்படிங்கிற அந்த பாடல். அப்ப அந்த பாட்டை பாடிட்டு
அப்படியே அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியையும் இந்த தவத்துல அப்படியே மேலே இருந்து ஒன்னொன்னா அப்படியே செஞ்சுட்டே வரும் பொழுது இந்த பிரபஞ்ச ரகசியம், அப்ப இறைநிலையே நானாகவும் வந்திருக்கேன், நானுங்கிறதுல தானாகவும் உணரணும். அந்த நான் என்பது எல்லாமே தான் என்பது. அப்போ நான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனையும், நான் பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அத்தனை ஜீவராசிகளும் இந்த இறைநிலையினுடைய ஒரு ஃபிராக்ஷன் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தவம் இந்த இறைநிலை தவம். இப்ப இந்த தவம் செய்யறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கிறது அப்படின்னா, மனம் இறைநிலையிலேயே ஒன்றி விடுகிறது, முழுமை பேறு அடைகிறது. அதுதானே நம்மளுடைய நோக்கம் இல்லையா? முழுமை பேறு அடைவதுதான். சோ இப்போ இதுல ஒரு ஒரு ரீகால் மாதிரி பார்த்தோம்னா, இந்த இறைநிலை தவம் பரவெளியோட இணையறோம். அதுக்கப்புறம் மனம் விரிஞ்சு அப்படியே மனம் என்ன ஆகுது, இறை துகள்களாக மாறுறது. அதாவது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால நுண் அதிர்வுனாலையும் அந்த சுத்த வெளியானது இறை துகள்களாக மாறுறது. அந்த மீண்டும் 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 அந்த அழுத்தம், அது ஒரு தொடர் இயக்கம். அதுல கொஞ்ச நேரம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்றதெல்லாம் கிடையாது. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு தொடர் இயக்கமாக நடந்துட்டே இருக்கு. அப்ப இந்த இறை துகள்கள்லாம் என்ன ஆறுதுன்னா, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால ஒன்னா சேர்ந்து ஒரு இயக்கமாக மாறுறது. அப்ப அது விண்ணாக மாறுறது. கோடான கோடி இறை துகள்கள் சேர்ந்ததுதான் ஒரு விண்ணாக இங்க மாறுறது. அப்ப அந்த விண்ணின் கூட்டுக்கு தக்கவாறு பஞ்சபூதங்கள் மாறுறது. அது நம்ம பார்த்தோம். ஒரு ஒரு விண் இருந்தது அப்படின்னா விண்ணா மாறுறது. அப்புறம் 2 சேரும்போது அது காற்றாக, 3 சேரும்போது அழுத்த காற்று அல்லது நெருப்பாக, 4 வரும்போது நீராக. நேத்தையே நம்ம பார்த்தோம், அந்த ஔவையருடைய பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்று பிறப்பு, அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். சோ இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு சேர்க்கை. அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்களும் ஒரு இணக்கமாக இணைந்து இந்த அண்டங்கள் பேரண்டங்கள்லாம் உருவாகுது. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்துல பூமி, அந்த பூமியில பஞ்சபூதங்களும் ஒரு சமதள சீர்மையில ஒரு விகிதாச்சாரத்துல உருவாகி அதுல விண்ணு ஓட ஆரம்பிக்கிறது. விண் சுற்றோட்டமாக ஓட ஆரம்பிக்கும் பொழுது உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த உயிரினங்கள் தோன்றும் பொழுது ஓர் அறிவிலிருந்து அந்த தாவரத்திலிருந்து ஒன்னொன்னா ரொம்ப அழகா சொல்லுவாங்க பேராசிரியர் லக்ஷ்மணன் ஐயா சொல்லும் பொழுது, அகம் எழுச்சி பெற. தனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து தன்னை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு அகம் எழுச்சி பெறுகிறதாம். இயல்போக்க நியதி அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. மனம் என்னவாக மாறணும்னு நினைக்கிறதோ அதுவாக மாறும். அப்ப அந்த தாவரத்துல இருந்து எதெல்லாம் நான் இடம் பெயரணும், எனக்கு இந்த இடத்துல எனக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு ஏதோ வருத்தப்படுறது. அப்போ அந்த இடம் பெயரணும் அப்படிங்கும் பொழுது நகரக்கூடிய தன்மையில புழு பூச்சி எல்லாமே உருவாகி, அதுக்கப்புறம் எனக்கு நான் சாப்பிடணும், எனக்கு உணவு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது சுவை உணர்வு வருது. சோ தொடு உணர்வுல இருந்து சுவை உணர்வு வருது. அப்ப எங்க உணவெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது வாசனை உணர்வு. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி பகைவர்கள்லாம் யாராவது என்னை அடிச்சு போட்டாங்கன்னா நான் செத்து போயிடுவேனே, என் உயிர் போயிடுமே அப்படின்னு பயக்கும் போது எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒலிகள் எல்லாம் கேட்கக்கூடிய தன்மை வரணும் அப்படின்னு அகம் எழுச்சி பெறது. அந்த எழுச்சியில அதுக்கு காதெல்லாம் கேட்கறது, கட்செவியாக ஒரு சில ஜீவராசிகள் கண்ணும் காதும் சேர்ந்த மாதிரி வருது. அப்புறம் கண்கள் தனியாக, காது தனியா, இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு அறிவு அப்படியே சேர்ந்து 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 ஒன்றோடு ஒன்று இணைந்து 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 அதுக்கப்புறம் 6வது அறிவாக மனிதன் உருவாக்குகிறான். சோ மனிதன் வரும் பொழுது மனதை இதமாக வைத்து கொண்டு வாழ தெரிந்தவன் மனிதன். மனதை இதமாக வைத்துக் கொள்ளணும். அதை வேண்டாததெல்லாம் போட்டு அடைக்கலாம் கூடாது. அப்ப மனித பிறப்பே கிடையாது. சோ
இப்ப இது கடைசியாக மனுஷன் வந்தாச்சு. இந்த தன்மாற்ற வரலாற்றை இப்படியே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பிரேக் இருக்கா அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், ஒரு தொடர் இயக்கம். இந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல் இன்னும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த இயக்கம் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. நமக்குள்ள மனமாகவும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. இந்த ஒரு வரலாற்றை, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை, இந்த பிரபஞ்ச தன்மாற்ற ரகசியத்தை உணர்ந்தக்கூடிய ஒரு அற்புதமான தவம் இந்த இறைநிலை தவம். அப்ப இந்த இறைநிலைக்கு ஏதாவது உவமை கொடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப இதுக்கு சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது உணர்ந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். இது எவ்வளவுதான் ஒருத்தர் வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு சக்கரை அப்படி இனிக்கும் அப்படின்னா, இனிக்கும் அப்படின்னு பேப்பர்ல எழுதினா சுவை தெரியுமா? இனிக்கும்னு வேணா படிக்கலாம். ஆனா சுவை தெரியுமானா தெரியாது. அது கொஞ்சமாவது வாயில போட்டு பார்த்தாதான் அது எப்படி சுவைக்கும், எப்படி இனிக்குங்கிறது தெரியும். அதே மாதிரிதான் இப்போ ஒருத்தர் அவங்க அப்பாவை ஒரு ஒரு வரையணும். அவங்க அப்பாவோட போட்டோஸ் எதுவுமே இல்ல, படம் இல்ல. ஒரு படத்தை வரையணும்னு நினைக்கிறோம். பல ஓவியர்கள் எல்லாம் கூட்டிட்டு வச்சு அவங்க அப்பாவை டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி முடி இருக்கும், இப்படி கண்கள் இருக்கும், முகம் படர்ந்து இருக்கும், ஆஹ் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கக்கூடிய ஓவியர்கள் எல்லாம் வரையறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல எப்படி அதை உணர்றாங்களோ அப்படிதான் படங்கள் வரும். ஆனா ஒரு தடவையாவது அவங்க அப்பாவை அவங்க பார்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால இவர் டிஸ்கிரைப் பண்றத உள்வாங்கி வரைய முடியும். ஒரு தடவை கூட பார்க்கல அப்படின்னா இஷ்டத்துக்கு நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதனாலதான் சொன்னாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு. ஆனா சுவாமிஜி அப்படியே காணும் பொழுதே அங்கேயே தன்னை விழிப்பு நிலையோடு இருந்ததுனால நமக்கு பார்த்தது கண்டதே நமக்கு சொல்லவும் முடிஞ்சது. இப்ப சொன்ன உடனே நமக்கு உடனே கேட்கும்ல, பார்த்தவங்களால சொல்ல முடியல, சொல்றவங்களால பார்த்தது இல்லை அப்படின்னா சுவாமிஜி மட்டும் எப்படி சொன்னாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ அதுக்குதான் சுவாமிஜி அதுக்குமே ஒரு அழகான ஒரு கவிதையெல்லாம் கொடுத்திருக்காங்க. அங்கு விழிப்பு நிலை. இப்ப மத்தவங்க எல்லாம் அந்த துரியாதீத நிலையில இறைநிலையோட லயமாகும் போது லயம் ஆயிடுறாங்க. ஆனா அங்க என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறது அந்த ஃபீலிங்கே இல்லாம போயிடுறது. ஆனா இங்க சுவாமிஜி அங்க விழிப்பு நிலையோட இருந்து செய்யும் பொழுது அது என்ன ஏது அப்படிங்கறத உணர்ந்து நமக்கு ஓதியிருக்காங்க. உணர்ந்து ஓதியதுனாலதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியறது. அதனால ஒரு தடவை அந்த துரியாதீதத்துல போய் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட லயப்படுத்திக்க கூடிய ஒரு தன்மையை நாம பெறணும் அப்படிங்கிறது தான். சோ எல்லாம் வல்ல அந்த முழு முதற் பொருள், அந்த ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த தவத்தை எவ்ரிடே நம்ம சொல்லலாம். நாள் தவறாம இந்த தவத்தை செய்ய 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 அந்த இறைநிலையே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் நமக்கு அகத்துணர்வாக நிலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எப்படி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கடல் நீர் போல, இப்போ ஒரு குளத்துல தண்ணி அலை மோதிண்டே இருக்கு அப்படின்னா ஏன் அத கரையை மோதுறதுன்னா சுவாமி சொல்லுவாங்க, அதனுடைய மூலமாகிய கடல்ல போய் சேர்ற வரைக்கும் அந்த இங்க அலை அடிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இந்த மனம் ஒரு அமைதிக்கு வரணும் அப்படின்னா இதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல், மனதின் மறுமுனை தெய்வம்னு சொன்னோமே, அந்த தெய்வத்தோடு நம்மை இணைத்து கொள்ளணும். அப்படி இணைச்சாதான் இந்த மனம் பேரின்ப நிலைக்கு வரும் அப்படிங்கிறது தான். சோ இங்க இந்த இறைநிலையினுடைய தவம் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனம் இறைநிலையிலேயே ஒன்று இணைந்து விடுகிறது, முழுமை பேர் அடைகிறது, பிற உயிரின் மீது அன்பும் கருணையும் உருவாகுது. சோ மனம் வளம் பெற அகத்தவம் அவசியம். மன அலைச்சூழல் குறைவதற்கு நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் அகத்தவம் இயற்றி மனவளம் பெற்று இனிதாக வாழ்வோம். வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்வு பெற்று இறைநிலையோடு ஒன்றி கலந்திடுவோம். வாழ்வின் நோக்கத்தை நிறைவு
நிறைவாக பெற்றிடுவோம் என்று கூறி இந்த சிறப்பு தவ தலைப்பில் வரக்கூடிய பாடத்தை நாம நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றிகள் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான வகுப்பை நடத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் தாள் 2 நவீன காலத்திற்கான யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ், அலகு 3 மனவளம் ஸ்ட்ரீம்லைனிங் ஆஃப் மைண்ட், அலகு 5 சிறப்பு தவங்கள் ஸ்பெஷல் மெடிடேஷன் நிறைவு பெற்றது. இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம்.